இரவில் மீதமுள்ள ரொட்டிகளை வெறும் வீணாக்காமல் அதை சூடான எண்ணெயில் போட்டு ஒரு சூப்பரான ஷாஹி ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி சாதாரணமாக பெரிய கடைகளில் வாங்கி சாப்பிடும் வகைதான், ஆனால் அதை வீட்டிலேயே மிகவும் எளிதாக செய்யலாம். இந்த அருமையான ரெசிபிக்காக முதலில் சூடான எண்ணெயில் 2 ரொட்டிகளை போடுங்கள். அதோடு சேர்த்து 10-12 பாதாம் மற்றும் 6-7 பேரிச்சம்பழங்களையும் அதே எண்ணெயில் போட்டு நன்றாக பொரித்துக் கொள்ளுங்கள். ரொட்டியின் நிறம் மாறி லேசாக பழுப்பு நிறமாக வந்தவுடன் அவற்றை எண்ணெயிலிருந்து எடுத்துவிடுங்கள். அதேபோல் பாதாம் மற்றும் பேரிச்சம்பழங்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றை அரை வெப்பத்தில் குளிரவிடுங்கள். அதற்கு பிறகு ஒரு சாப்பர் அல்லது மிக்சியில் ரொட்டிகளை சிறிய துண்டுகளாக கிழித்து போடுங்கள். பேரிச்சம்பழங்களின் விதைகளை எடுத்துவிட்டு அவற்றையும் மிக்சியில் சேர்க்க வேண்டும். அதோடு பாதாமையும் சேர்த்து இந்த எல்லா பொருட்களையும் நன்றாக பொடியாக அரைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்போதே சேனலை பின்தொடருங்கள். இப்படி சுவையான மற்றும் யுனிக் ரெசிபிகளை தவறவிடாமல் பார்க்கலாம். அரைத்த பிறகு அந்த கலவையை ஒரு பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஒரு கடாயை எடுத்துக்கொண்டு அதில் அரை கப் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை மிதமான தீயில் மெதுவாக உருக வைத்து கரமல் ஆகும் வரை கிளறுங்கள். சர்க்கரை முழுவதும் உருகி அதன் நிறம் மாறியதும் அதற்குள் 1 கப் பால் சேர்க்க வேண்டும். பால் அரை வெப்பத்தில் இருக்க வேண்டும். பாலை சேர்த்தவுடனே நாம் செய்த கரமல் சிறிது கடினமாகி கிறிஸ்டல் மாதிரி ஆகலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், சில நிமிடங்களில் அது பாலை சேர்ந்து மெதுவாக கரைந்துவிடும். மிதமான தீயில் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருந்தால் 5 முதல் 10 நிமிடங்களில் அது முழுவதும் கரைந்துவிடும். சர்க்கரை முழுவதும் பாலை சேர்ந்து கரைந்ததும் நாம் அரைத்து வைத்திருந்த கலவையை அதில் சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கிளறி மிதமான முதல் அதிகமான தீயில் சுமார் 2 நிமிடங்கள் கலக்குங்கள். அப்போது அது மெதுவாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பின்னர் அதை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை சிறிது வதக்கிக் கொண்டு இறுதியில் அடுப்பை அணைத்து விடுங்கள். பிறகு ஒரு ட்ரேவில் பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் போட்டு இந்த கலவையை அதில் ஊற்றி சமமாக பரப்புங்கள். மேலே சிறிது பாதாம் அல்லது உங்களுக்கு பிடித்த ட்ரை ஃப்ரூட்ஸை தூவிவிடலாம். இதை அரை வெப்பத்தில் முழுவதும் குளிரவிடுங்கள். நீங்கள் விரும்பினால் ட்ரை ஃப்ரூட்ஸை கலவை செய்யும் போதும் சேர்க்கலாம் அல்லது கடைசியில் மேலே அலங்காரமாகவும் போடலாம். முழுவதும் குளிர்ந்த பிறகு அதை சர்விங் பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு பிடித்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்கள். இப்போது மிகவும் சுவையான ஷாஹி சோன் ஹல்வா தயார். இதை ஒருமுறை செய்து உங்கள் விருந்தினர்களுக்கு கொடுத்தால் இது வீட்டிலேயே செய்தது என்று அவர்கள் நம்பவே மாட்டார்கள். மிக மென்மையாகவும் ரொம்ப சுவையாகவும் இந்த சோன் ஹல்வா தயாராகும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒருமுறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்.